படைக்கக்கூடிய பிரம்மனாக இருக்கட்டும், காக்கக்கூடிய மகா விஷ்ணுவாக இருக்கட்டும், அம்பாளுடைய ஆணைக்கு இணங்கதான் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்க. அப்ப எல்லாத்துக்கும் மேலே மேன்மையான தத்துவமாக, சக்தி தத்துவமாக விளங்கக்கூடியது சாட்சாது அம்பிகை. அந்த அம்பாளுடைய சுரூபம் முதல் அத்தியாயத்துல மகா காளியா இருக்கு, இரண்டாவது அத்தியாயத்துல மகாலட்சுமியா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னாக்கா நிறைய சௌபாகியங்கள் தேவை, விலைவாசி அந்த மாதிரி இருக்கு. அப்ப மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா, அந்த மகாலட்சுமியினுடைய கருணை நம்ம மேல பட்டது அப்படின்னாக்கா நிறைய தன தானியங்கள் சௌபாகியங்கள் நமக்கு எல்லாருக்கும் சேரும். லோகத்துல அமைதி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கரி சண்டிகை இப்படியாக 3 சண்டிகா தேவியை இந்த அக்னியில ஆவாகனம் பண்ணியிருக்கா. அவளுக்கு உண்டான சௌபாகிய திரவியங்களை சமர்ப்பணம் பண்ணி ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லுவா. அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் அப்புறமா சொல்றேன், எல்லாரும் காதல வாங்கிட்டு அதை சொல்லணும். இப்ப எல்லாரும் மகாலட்சுமி, மகா காளி, சங்கரி தேவி, இந்த 3 தேவியும் மனசுக்குள்ள நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வாக்கியவாசம்.